ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் திருமணம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 12 ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்பவர் வாழ்ந்து வந்தார். தினமும் மலர்களை பறித்து அதனை அழகிய மாலையாக தொடுத்து வடபத்திரசாயி பெருமாளுக்கு சாத்தி வழிபட்டார். அன்று ஆடிப்பூர நாள் வழக்கம் போல் பூந்தோட்டத்திலிருந்து வீட்டிற்கு திரும்ப நினைத்தார். அப்போது அங்கு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அருகில் சென்று பார்த்தார். பெண் குழந்தை இருந்தது. அது அவரை பார்த்து சிரித்தது. அதை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிய அவர் அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு தனது மகளாக வளர்த்தார். விஷ்ணு சித்தர் அந்த குழந்தைக்கு சிறுவயதிலிருந்தே கண்ணன் கதைகளை விளக்கி சொன்னார். தந்தையை போன்றே திருமால் மேல் பக்தி கொண்டு வளர்ந்த அந்த குழந்தை சமய சாஸ்திரம் மற்றும் ஞானத்துடன் கூடிய கல்வியையும் கற்றுத்தேர்ந்தது. இளம் வயதிலேயே பரந்தாமனை போற்றி பல பாசுரங்களையும் திருமொழி நூல்களையும் அவள் இயற்றத் தொடங்கினாள். விஷ்ணு சித்தர் பூ பறித்து கொண்டு வந்து கொடுக்க அதை மாலையாக தொடுக்கும் பணியை செய்து வந்தாள். மகள் தொடுத்து தரும் பூமாலையை தந்தை எடுத்துக்கொண்டு போய் வடபத்திரசாயி பெருமாளுக்கு அணிவித்து வழிபடுவார். சிறுவயதிலிருந்தே தந்தையிடம் கண்ணன் கதைகளை கேட்டு வளர்ந்த அவள் கண்ணனை தன் காதலனாக நினைத்து அன்பு கொண்டாள். ஆண்டாள் ஒரு கட்டத்தில் ஸ்ரீரங்கநாதரை திருமணம் செய்வது என உறுதி கொண்டாள். ஒருமுறை பெரியாழ்வார் பறித்து கொண்டு வந்த பூக்களை தொடுத்து மாலையாக்கி கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு திடீரென்று அந்த எண்ணம் தோன்றியது. எதிர்காலத்தில் தன் கணவராக வரப்போகும் கண்ணனுக்கு சாற்றும் மாலையை அணிவதில் தவறில்லை என முடிவு செய்தாள். இருப்பினும் இச்செயலை தந்தை அறிந்தால் தண்டிப்பாரே என பயந்தாள். வீட்டிற்கு வெளியில் வந்து பார்த்தாள். வெளியில் சென்று அவளுடைய தந்தை வருவது போல் தெரியவில்லை. மீண்டும் வீட்டிற்குள் வந்த அவள் தொடுத்து வைத்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு கண்ணாடி முன் சென்றாள். அந்த பூமாலை அணிந்த போது மிக அழகாக இருந்தாள். அதை கண்டு மகிழ்ந்த அவள் அதை தந்தை பார்த்தால் கண்டிப்பார் என பயந்து மாலையை கழற்றி பூக்கூடையில் வைத்தாள். வெளியில் போன விஷ்ணு சித்தர் வீட்டிற்கு வந்தார். பூக்கூடையை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு சென்றார். அதிலிருந்த பூமாலை கோதை அணிந்தது என தெரியாமல் சுவாமிக்கு அணிவித்து வழிபட்டார். அதன்பின் தினமும் அவள் பூமாலையை தந்தைக்கு தெரியாமல் அணிவதும் அதன்பின் தந்தை கொண்டு செல்லும் பூக்குடையில் வைத்து விடுவதுமாக இருந்தாள். ஒரு நாள் அந்த பூமாலையில் நீண்ட தலைமுடி இருப்பதைக் கண்ட விஷ்ணு சித்தருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த தலைமுடி மகள் கோதையுடையதுதான் என முடிவு செய்தார். மறுநாள் கோதையை பூமாலை தொடுக்க சொல்லிவிட்டு மகளின் செயலை மறைந்திருந்து கவனித்தார். கோதையும் பூக்களை தொடுத்து மாலையாக்கி அதை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்தாள். அதை கண்டு அதிர்ந்து போனார். சுவாமிக்காக தொடுத்த மாலையை நீ அணிந்து கொண்டாயே என கண்டித்தார். அவள் அணிந்த மாலையை கழற்றி எறிந்தார். கோதை வருந்தினாள். ஆனால் தந்தையை எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக இருந்தாள். அதன் பின்பு அவசர அவசரமாக பூக்களை பறித்து வந்து புதிய மாலை ஒன்றை தொடுத்துவிட்டு கோயிலுக்கு புறப்பட்டார். கோபத்தால் அவளிடம் ஏதும் பேசவில்லை. அன்றிரவு நீண்ட நேரத்துக்கு பின்னரே தூங்கினார். கனவில் தோன்றிய அரங்கன் கோதை என் மீது அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறாள். என் மீதுள்ள அன்பால் தினமும் மாலையை அணிந்து மகிழ்வாள். இதை அறியாமல் நீயும் எனக்கு அணிவித்தாய். ஆனால் இன்று அவள் அணிந்த மாலையை வீசிவிட்டு புதிய மாலையை அணிவித்தாய். எனக்கு அதில் விருப்பமில்லை. நாளை முதல் அவள் சூடிய மாலையை எனக்கு அணிவிக்க வேண்டும் என்றார். திடுக்கிட்டு எழுந்த அவர் மகளை எண்ணி மகிழ்ச்சியடைந்தார். பக்தியால் கண்ணனின் மனதை கவர்ந்த அவளை ஆண்டாள் என்றும் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் போற்றினார். மறுநாள் முதல் ஆண்டாள் சூடிய மாலை அணிவித்து வழிபட்டார். ஆண்டாள் திருமண பருவம் அடைந்தாள். தான் ஸ்ரீரங்கநாதரையை மனம் செய்து கொள்ள இருப்பதாக சொன்னாள். அதை கேட்ட தந்தை, மகளே, நீ பக்தியுடன் இருப்பது சரிதான். அதற்காக கடவுளை திருமணம் செய்வேன் என்பது ஏற்புடையதல்ல என அறிவுறுத்தினார். ஆனால் அவள் தன் நிலையில் உறுதியுடன் இருப்பதாக சொன்னாள். மகளின் எதிர்காலம் என்னாகுமோ என்று நினைத்து கவலை கொள்ளத் தொடங்கினார். இந்நிலையில் ஆண்டாள் மார்கழி நோன்பிருந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடல்களை பாடினார். நோன்பிருந்த ஆண்டாள் மதுரை கள்ளழகரிடம் தனக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் திருமணம் நடந்தால் 100 தடா அக்கார வடிசலும் 100 தடா வெண்ணையும் நைவேத்தியம் செய்வதாக வேண்டினாள். அவளது வேண்டுதலை நிறைவேற்ற சுவாமி முன்வந்தார். ஒரு நாள் விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றி ஆண்டாளை மணமகளாக அலங்கரித்து ஸ்ரீரங்கத்திற்கு வாருங்கள் என்றார். அதன்படி ஆண்டாளை மணமகளாக அலங்கரித்து ஒரு பல்லக்கில் அமர வைத்து தன்னுடன் சிலரை அழைத்து கொண்டு புறப்பட்டார். பங்குனி உத்திர நன்னாளில் அங்கு சென்றனர். ஸ்ரீரங்கத்தின் எல்லையில் காத்திருந்த கோயில் நிர்வாகிகளும் பக்தர்களும் வரவேற்றனர். அவர்கள் கோயிலுக்குள் அழைத்து சென்றனர். விஷ்ணு சித்தர் நன்றியுடன் வணங்கினார். அனைவரும் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாத திருமண வைபவத்தை காண காத்திருந்தனர். ஆண்டாள் வணங்கியபடி, ரங்கநாதா, உன்னை வந்தடைகிறேன் என்றபடி கருவறைக்குள் சென்று பெருமாளோடு சேர்ந்தார். அதை கண்ட விஷ்ணு சித்தர் மகிழ்ந்தார். ஆண்டாளின் நேர்த்திக்கடன். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஒன்று சேர்ந்த பிறகு அவளால்
கள்ளழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் ராமானுஜர் பின்னாளில் ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்ற விரும்பினார். ஒரு கூடாரை வெள்ளி திருநாளில் கள்ளழகருக்கு 100 தடா அக்கார வடிசலும் 100 தடா வெண்ணையும் சமர்ப்பித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார். அதன்பின் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று ஆண்டாளை வணங்கிய போது மகிழ்ந்த ஆண்டாள் அசரீரியாக வாரும் என் அண்ணலே என அழைத்தாள். ஆண்டாளின் சார்பில் அவருடைய அண்ணனாக அக்கார வடிசல் சமர்ப்பிக்கும் நடைமுறை அழகர் கோவிலில், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் கோயில்களில் உள்ளது.